நீ போடா, உன்னை அடிச்சு விடுவேன். போக கூடாது. ஆதி அதெல்லாம் போக மாட்டாங்க. என்னத்துக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? இல்ல, எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். போயிடும். திரும்ப போயிடும். ஐயோ என் பேரன் என்னமா அழுகுறான்? ஏடி வாயை திறந்து சொல்ல, நான் இனிமே போக மாட்டேன்னு. பாரு என் பேரன் என்னமா அழுகுறான்னு. ஆதி செல்லம் அழக்கூடாதுடா. இங்க பாரு, அதெல்லாம் யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க. இல்லை அத சொல்றோம்ல, பின்ன என்னதுக்கு வீச்சு வீச்சு நாய்க்கிட்டு கிடக்க? ஆதி அதெல்லாம் போகல. அனன்யா நீ என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க? நான் போகலன்னு சொல்லு. அவன் பாரு எப்படி அழுகுறான்னு. சொல்லு. போக மாட்டேன்னு சொல்லு. இங்கதான் இருப்பேன்னு சொல்லு. நான் போக விட மாட்டேன். போகக்கூடாது. இங்கதான் இருக்கணும். ஆதி அத்தை எங்கேயும் போக மாட்டாங்க. அத்தை இங்கதான் இருக்க போறாங்க. இல்லம்மா, அத்தை அவ பெரிய பெரிய பெட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்தா. நான் பார்த்தேன். அவ திரும்ப ஊருக்கு போறா. இட்டு சிரிக்காத. என் புள்ள எம்புட்டு பாரு அழுதுட்டு நிக்குது. வாயை திறந்து சொல்லு, நான் இனிமே போக மாட்டேன்னு. மா நான் மட்டுமா சிரிக்கிறேன்? நீங்க எல்லாரும் சிரிக்கிறீங்க, அப்புறம் நான் மட்டும் அமைதியா இருப்பேனா என்ன? நீங்களே அவன் பண்ற சேட்டையெல்லாம் பார்த்து சிரிக்கும் போது எனக்கு சிரிப்பு வரதா? சரிம்மா, சிரிக்கிறதெல்லாம் போதும். ரொம்ப நேரம் அழுகுறான் பாரு. வாயை திறந்து சொல்லு, நான் போகலன்னு. நீ போனா எனக்கு கோவம் வரும். நான் உன்னை போக விட மாட்டேன். அதி அத்தை ஊருக்கு போறேன்னு நினைச்சிட்டியா? நீ ஊருக்கு தான் போற. பெரிய பெரிய பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்தா நான் பார்த்தேன். அத்தை பெரிய பெரிய பெட்டி எடுத்துட்டு வந்தேன் தான், ஆனா ஊருக்கு போகிறதுக்காக எடுத்துட்டு வரல. அப்போ எங்க போற? அத்தை எங்கேயும் போகல. அத்தை இனிமே இங்கதான் இருக்க போறேன். இல்ல, போய் சொல்ற. பெட்டி. நான் போய் சொல்லல ஆதி. பெட்டி காலி பெட்டி. அத்தை அங்கிருந்து வரும்போது நிறைய பொருள் வாங்கிட்டு வந்தல்ல, அப்புறம் என்னோட ட்ரெஸ் அங்க இருக்கிற பொருள்லாம் எடுத்துட்டு வந்தல்ல, அது எல்லாத்தையும் எடுத்து ரூம்ல வச்சுட்டேனா பெட்டி அங்க வைக்க இடம் இல்ல. அதான் கீழே ஒரு ரூம்ல பாட்டி இந்த மாதிரி பொருள் வைக்கிறதுக்கு ஒரு ரூம் வச்சிருக்காங்க. அந்த ரூம்ல கொண்டு போய் வைக்கலாம் தான் எடுத்துட்டு வந்தேன். நான் ஊருக்கெல்லாம் போகல. ஆமா தங்கம், அத்தை ஊருக்கெல்லாம் போகல. உன்னாலதான் அத்தை இங்கேயே இருக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டா. நீ அழாத. போய் சொல்றீங்களா? ஆதிக்கு தெரியும் நீங்க போய் சொல்றீங்க. ஆதி போய் சொல்லல. அத்தை உண்மையா தான் சொல்றாங்க. அத்தை இனிமே இங்கதான் இருக்க போறாங்க. தினமும் கூட விளையாடுவாங்க. ஆமா செல்லம், அத்தை ஊருக்கு போகல. இந்த ஒரு வாரம் எப்படி நம்ம ஜாலியா விளையாண்டோம், அதே மாதிரி இனிமே தினமும் ஜாலியா விளையாடுவோம் 3 பேரும். சரியா? அழாத. இல்லை அதான் சொல்றோம்ல, அதெல்லாம் ஊருக்கு போல. இப்ப என்னத்துக்கு வீச்சு வீச்சு நாய்க்கிட்டு நிக்க? என்ன காலங்காத்தால என்ன எல்லாரும் கூட்டமா கூடி நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆதி தங்கம் ஏன்டி அழுகுற? யார் என்ன சொன்னவனியா? மாமா நாங்களாம் யாரும் எதுவும் சொல்லல. சாரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. போராட்டம் பண்ணிட்டு இருக்கானா? ஏன் என்னத்துக்கு? உன் தங்கச்சி திரும்பி ஊருக்கு போறாளாம்ப்பா அப்படின்னு உன் மாமன் நினைச்சுக்கிட்டு நீ போவியா, என்ன மீறி போவியான்னு வழியை மறைச்சிக்கிட்டு நிக்கிறான். ஆதி அப்படிலாம் எதுவும் இல்ல. அத்தை ஊருக்கு போகல. அத்தை இங்கதான் இருக்கிறாங்க. யார் சொன்ன உனக்கு ஊருக்கு போறாங்கன்னு? இல்லப்பா, அத்தை பெரிய பெரிய பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்தா. நான் பார்த்தேன். அனன்யா என்ன இது? ஆனா நான் எதுவும் பண்ணல. நான் அங்கிருந்து எடுத்துட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் என் ரூம்ல அரேஞ்ச் பண்ணிட்டு அந்த பெட்டி வைக்க இடம் பத்தல, அதான் கீழே இருக்க ஸ்டோர் ரூம்ல வைக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். அவ அதை பார்த்துட்டு நான் திரும்ப ஊருக்கு போறேன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஆதி செல்லம் அத்தை ஊருக்கு போகலப்பா. அத்தை இங்கதான் இருக்க போறாங்க. எல்லாம் போய் சொல்லுங்க. எனக்கு தெரியும். ஊருக்கு போனா எனக்கு தெரியும். நீ மட்டும் ஊருக்கு போனா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். போனும் பேச மாட்டேன். எங்க மாமாக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொல்லுவேன். ஆதி என்ன இதை அடம் பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் சொல்றோம்ல. இங்க பாரு, அத்தை ஊருக்கெல்லாம் போகல. அத்தை இங்கதான் இருக்க போறாங்க. ஒழுங்கா இங்க வா. அழுதுகிட்டே இருக்க பாரு. அம்மா, எனக்கு தெரியும். நான் கேட்டேன். எனக்கு தெரியும் அத்தை ஊருக்கு போறா. கேட்டியா? என்ன கேட்ட? யார் என்ன சொன்னா? என்னடா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா, இங்க இருக்கார்ல சுடுதண்ணி தாத்தா. அவரே போன்ல பேசிட்டு இருந்தாரு. அத்தை ஊருக்கு போறாங்க அப்படின்னு. இல்லை நான் உனக்கு சுடுதண்ணி தாத்தாவா? ஆதி என்ன பேச்சு இதெல்லாம்? அப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மா, இவர்தான் போன்ல பேசிட்டு இருந்தாரு. அத்தை ஊருக்கு போகுதுன்னு. அப்ப அத்தை ஊருக்கு போகுது. ஆதி அத்தை ஊருக்கெல்லாம் போல. ஆமா, எங்க மாமாவை பார்த்து எதுக்கு நீனு சுடுதண்ணி தாத்தாங்கிற? அவர் பேர் அது இல்லையே. அது பாட்டி தான் சொன்னாங்க. அப்பா உங்க பேர் சுடுதண்ணியா? அதான் எனக்கு ஒண்ணும் தெரியல. ஏண்டி என்ன சொல்லி வச்சிருக்க? நான் எதுவும் சொல்லல. நீ சொல்லாமலே அவன் சொல்றான். அம்மா எனக்கு தெரியும். ஆதி யாரும் சொல்லாமலாம் சொல்ல மாட்டான். சொல்லுங்க, அவன்கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கீங்க?
ஏய், அன்னைக்கு சமைக்கட்டியில் சமைச்சிட்டு இருக்கும்போது இவனும் நானும் வந்து இங்கே உட்காந்து பார்க்குறேன் பாட்டின்னா சரி நான் அவனை உட்கார வச்சு நாங்கள் 2 பேர் கதை விட்டுக்கிட்டே வேலை பார்த்துட்டு இருந்தோம். அப்போ உங்கள் அப்பா இவத்துட்டு உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டே கிடந்தாரு. அப்போ கோவத்தில் சொன்னேன்டி சுடுதண்ணியாட்டம் கத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதான் அப்படியே சொல்கிறான் நாட்டுக்கு. மா என்னம்மா நீங்க அவன்கிட்ட எது பேசினாலும் பார்த்து பேசணும். இல்லைன்னா நம்ம பேசுறத அப்படியே மண்டையில வச்சுக்கிட்டு எப்பயாவது அதை சொல்லி காமிப்பான். எனக்கு எப்படிப்பா தெரியும்? சும்மா பேசுன இவன் இப்படி இங்கே வந்து எல்லாரும் முன்னாடி சொல்லுவான் நான் எதிர்பார்க்கலையே. அத்தை அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் பேசணும். அவன் கதிர் மாதிரி. கதிர் அப்படிதான் பேசும்போது கேட்டுப்பான், ஆனால் அப்போ எதுவுமே ரியாக்ஷன் பண்ண மாட்டான். அவனுக்கு தேவைப்படுற நேரத்தில் தான் ரியாக்ஷன் பண்ணுவான். அதே மாதிரி தான் இவனும். அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுங்க. எம்மா இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா? சரி இனிமேல் எது பேசினாலும் பார்த்து பேசுகிறேன். ஏய் சாரதா, ஏடி பச்சை பிள்ளைகிட்ட என்ன சொல்லி வச்சிருக்க? பாரு உன் மனசுல என்னன்னு பதிஞ்சிருக்குன்னு. அப்பா ஆனா உங்களுக்கு தேவேந்திரங்கிறதுக்கு பதிலா சுடுதண்ணி தாத்தா நல்லதா இருக்கு. நல்லதா இருக்கும் உங்களுக்கு, ஏன் நல்லா இருக்காது? ஏலே உன் பாட்டிக்காரி ஏதோ விளையாட்டுக்கு சொல்றா. இங்க பாரு, நான் ஒன்னும் சுடுதண்ணி தாத்தாலாம் கிடையாது. என் பேரு தேவேந்திரன், உனக்கு தாத்தா. என்ன பேசினாலும் அவன் பாயிண்ட்ல அவன் கரெக்டா இருக்கான். ஆதி அத்தை ஊருக்கு போக மாட்டாங்க, அப்பா சொல்றேன்ல. அது தாத்தாவுக்கு அத்தை இங்கதான் இருக்க போறாங்கன்னு தெரியாது. அதான் யாரோ போன் பண்ணி கேட்டுப்பாங்க. அதுக்கு தான் தாத்தா அப்படி சொல்லிட்டாரு. ஆனா அத்தை ஊருக்கு போகல, அத்தை இங்கதான் இருக்க போறாங்க. ஏடி வாயை திறந்து ஏதாவது சொல்ல. பாவம் பிள்ளை அழுதுகிட்டே இருக்கு. நீ என்னடானா அழுகிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க. மா நீங்களே பாருங்களேன், அவன் எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கான். அனன்யா என் மகன் உன்னால அழுதுட்டு இருக்கான், அவனை பார்த்து கியூட்டா இருக்கு நான் சொல்றேன். ஹன்னி நான் ப்ராமிஸா சொல்றேன், நீங்க வேணா பாருங்களேன். அவன் அழுகிறது பேசுறது எல்லாமே அவ்வளவு கியூட்டா இருக்கு, அழகா இருக்கு. அப்படியே கண்ணு எடுக்காம அவனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இட்டி கண்ணு வைக்காத பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போயிட போகுது. மா இவ்வளோ பெரிய டாக்டர் வீட்டில் இருக்கும்போது யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் பார்க்க போறேன். என் செல்லத்துக்கு உடம்பு சரியில்லைனா நான் பார்க்காம இருந்துருவேனா? கண்டிப்பா ஊசி போடுவேன். நீ மட்டும் இப்படி அழுதுகிட்டே இருந்தனா கண்டிப்பா அதுக்கு ஊசி உண்டு. அழாம எப்படி சோகமா இருந்தாலும் அண்ணனியா ஊசி போட்டுருவா. ஆதி இப்பதான் குட் பை. ஆமா அனன்யா இங்கதான் இருக்க போறேன். இனிமே இங்கதான், அதுவும் உனக்காக தான். நிஜமாதான் அனன்யா. எத்தனையோ தடவை உங்க தாத்தாவும் உங்க பாட்டியே உங்க அப்பா கூட எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. இங்க வந்துரு, இங்கே வந்து இரு, இங்கே வந்து வேலை பாருன்னு. ஆனா அனன்யாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனா ஒரு நாள் பாட்டி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க அண்ணனோட பையன் இங்க இருக்கான், நீ வான்னு சொல்லி சொன்னாங்களா? அவ்வளவுதான், உன்னை பாக்குறதுக்காகவே அனன்யா ஃப்ளைட்ல பறந்து வந்திருக்கேன். அதனால திரும்பவும் அனன்யா அங்க போக மாட்டேன். ஆதி கூட தான் இருக்க போறேன். ஆதி கூட ஜாலியா விளையாண்டு ஆதி கூட தான் இனிமே இருப்பேன். டேய் அதான் சொல்லிட்டாங்கல்ல, இனிமே அவங்க இங்கே தான் இருக்க போறாங்க. சும்மா இந்த மாதிரி எப்பயாவது அவங்க பெட்டியை தூக்கிட்டு போறாங்க பைய தூக்கிட்டு போறாங்கன்னு சொல்லி ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்த. ஏய் என்ன என் பிள்ளைய ஏன் முன்னாடியே மிரட்டுறியா? ஆமா மிரட்டுறாங்க. அவன் பண்ண வேலையை பாத்தீங்கல்ல, இவ்வளவு தூரம் சொல்லியும் நம்பல. என் புள்ள பாசக்காரண்டி, அதான் எங்க அவன் ஊருக்கு போயிடுவாளன்னு பயந்துக்கிட்டு இப்படி பண்ணிட்டான். ரொம்ப பாசக்காரன் தான் உங்கள மாதிரியா? ஏய் பின்ன என்ன, சாரி கேக்குறான்ல, மன்னிச்சா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? மது மன்னிச்சிட்டீங்களா? வாய்ப்பே இல்ல, உன்னெல்லாம் மன்னிக்கவே மாட்டாண்டி. ஐயோ போயா. எது? சரி சரி, காலையில உங்க பஞ்சாயத்து எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கல்ல, நான் இப்ப வேலைக்கு கிளம்புறேன். ஆமாண்டா, இனிமே எங்கேயும் போகல, இங்கதான் இருப்பான். நிஜம்தான். நான் ஊருக்கு போகவே மாட்டேன், இங்கதான் இருப்பேன். அனன்யாவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் ஹாப்பி தான். அனன்யா ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்ன? கிளம்பணும்னா. அனன்யா இங்க இருக்க போறேன், ஆனா வீட்லயே இருந்தா நல்லா இருக்குமா? இல்ல அனன்யா ஒரு டாக்டர், அதனால ஹாஸ்பிட்டல் போய் இன்னைக்கு நான் இங்க தான் வேலை பார்க்க போறேன்னு சொல்லி எம்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துடுவேன். அதுக்கப்புறம் அவங்க எப்ப வர சொல்றாங்களோ அப்ப போய் ஜாயின் பண்ணிப்பேன். நானும் வரட்டா? அடி நீ அங்கெல்லாம் போக கூடாது. ஹாஸ்பிட்டல் போனா உனக்கு ஊசி போடுவாங்க, பரவாயில்லையா? ஊசியா? இல்ல நான் போல. அனன்யா நீ மட்டும் போய்ட்டு வா. அட பாவி. சரி நான் வேலை கிளம்புறேன். ஆதிக்குட்டி வீட்டுல ஜாலியா விளையாடு, ஆனா பார்த்து விளையாடணும், எங்கேயும் ஓடி போய் விழுந்துடக்கூடாது, ஓகேவா? சரி அப்ப வேலைக்கு போயிட்டு வரட்டா? சரிடி தங்கம். மேம் நஸ்ரீன் என்ன? மேம் ஆர்டர்லாம், அதாவது புதுசாக வந்த ஆர்டர் எல்லாத்தையும் நான் கவுண்ட் பண்ணிட்டேன். எல்லாமே கரெக்டாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டும் டேமேஜ் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. ஓகே நஸ்ரீன், பழைய மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணியா? கவுண்ட் பண்ணிட்டேன் மேம். ஓல்டு ஸ்டாக், நியூ ஸ்டாக், அதுக்கப்புறம் ஓல்டு ஸ்டாக்ல டேமேஜ் ஆன பீஸ்,
அதுக்கப்புறம் நியூ ஸ்டாக்ல டேமேஜ் ஆன பீஸ் எல்லாமே ஒரு ஃபைல் மாதிரி ரெடி பண்ணி உங்கள் டேபிளில் வச்சிட்டேன். ஓகே நஸ்ரீன், நான் பார்த்துக்கிறேன். மேம், நான் கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? ம், சொல்லு நஸ்ரீன். இல்லை மேம், ஆஃபீஸ்க்கு புதுசாக நீங்கள் மேனேஜராக அப்பாயின்மெண்ட் ஆனதுலேருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கீங்க, யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறீங்க. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை மேம், உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த சீட்டில் ஒரு மேனேஜர் சார் இருந்தார். அவர் பேர் தெய்வம். பேர் மட்டும்தான் மேம் தெய்வம். ஆனால் அவர் பண்ணுறது எல்லாமே அயோக்கிய தனம்தான். இந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணுங்கக்கிட்ட எத்தனையோ பேர்கிட்ட அவர் தப்பாக பேசி அவர் நினச்சதெல்லாம். ம், புரியுது, கேள்விப்பட்டேன். கடைசியாக உன்னோட பிரச்சனையில் தானே அவர் மாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காரு? ஆமாம் மேம். ஆனால் நான் ஏன் இப்போ அப்படி சொல்கிறேன்னா, நான் இவ்வளோ நாள் வாயை திறந்து பேசாமல் அமைதியாக அவர் சொன்னதெல்லாம் கேட்கலனாலும் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இருந்துட்டேன். அதே தைரியத்தோட நான் மட்டும் விக்ரம் சார்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லியிருந்தா கண்டிப்பாக அவர் என்னை சந்தேகப்பட்டிருக்க மாட்டார். அதை அப்படியே விட்டுருக்க மாட்டார். என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பாரு. அந்த பிரச்சனை அப்பயே முடிஞ்சிருக்கும். ஆனால் நான் வாய் திறந்து சொல்லாமல் இருந்ததால தான் அது அந்த அளவுக்கு போயிடுச்சு. இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, எனக்கு உங்களை பார்க்கும்போதே தெரியுது உள்ளுக்குள்ளே ஏதோ உங்களுக்கு ஒரு வேதனை இருக்குது. ஆனால் அது வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளே நீங்கள் மட்டும் கஷ்டப்பட்டா போதுன்னு வச்சுருக்கீங்க. அப்படி இருக்காதீங்க. உங்களுக்கு நம்பிக்கையான ஆள் யாருன்னு தோணுதோ அவங்கக்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மனசில் இருக்கிற வேதனை உங்கள் முகத்திலே தெரியுது மேம். தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களோட வயசில் நான் ரொம்ப சின்ன பொண்ணு தான். இருந்தாலும் நான் மனசில் பட்டது சொல்லலை, என் அனுபவத்தில் சொன்னேன். அவர் என்ன பண்ண டார்ச்சரை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் என் மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனையோடு சுற்றிட்டு இருந்தேன். அப்போ என்னோட முகத்தை என் கண்ணாடியில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். என் முகம் அந்த டைமில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் மேம் உங்கள் முகமும் இப்படி இருக்குது. அதனால தான் சொன்னேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. இல்லை, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. சொல்லப்போனால் நீ சொல்கிறது 100% கரெக்டு தான். உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு வேதனை இருந்தால் கண்டிப்பாக நம்பிக்கையான இருக்கவங்கள்ட்ட சொல்லணும். சொன்னால் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இல்லைனா மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். ஆமாம் மேம். சின்ன பொண்ணாக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக பேசுகிற. லைஃப் லாங் இதை வச்சுக்கோ, இல்லைன்னு வச்சுக்கியேன் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். பொண்ணுங்களுக்கு தைரியம்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டு மேம். நான் சோஃபியா மேமை பார்த்து தான் பொண்ணுங்கன்னா இவ்வளோ தைரியமாக இருக்கணும்னு சொல்லி பார்த்து கற்றுக்கிட்டது. ஆமாம், ரொம்ப தைரியமான பொண்ணு. என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. மேம், உங்களுக்கு நம்பிக்கையான ஆள் யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் சொல்லுவேன் தைரியமாக இருக்கேன்னு. ஆனால் சத்தியமாக தைரியம் இல்லை. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக சோஃபியா மேம் கிட்ட சொல்லலாம். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவங்க சால்வ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னும் என் டேபிளுக்கு உன்னோட டிசைன்ஸ்லாம் எதுவும் வரல? மேம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது மட்டும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். நஸ்ரீன், உனக்கு ரொம்பவே டைம் கொடுத்துட்டேன். இன்னும் 2 நாளில் முடிச்சிரு. அதுக்கப்புறம் டைம் போச்சுன்னா நான் விக்ரம் சார்கிட்ட போய் சொல்லிடுவேன். ஐயோ மேம், அவ்வளோலாம் போகாது. நான் இன்னைக்கே முடிச்சு நாளைக்கு உங்களுக்கு மெயில் பண்ணிடுறேன். அப்புறம் காலையில் ஆஃபீஸ் வந்ததும் உங்களுக்கு டேபிளில் அந்த ஃபைல் இருக்கும். இருந்தா ஓகே. அனன்யா தேவேந்திரன்? எஸ் மேம், ஐ எம் அனன்யா தேவேந்திரன். உங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தேன். பட் எனக்கு ஒரு டவுட் தான். என்ன டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன், சொல்லுங்கள். உங்கள் ஃபைல் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் அவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் ஃபாரினில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ திடீர்னு எதுக்கு இங்கே வந்தீங்க? எனிதிங் ரீசன்? மேம், ஒன் ரீசன், ஒன்லி ஒன் ரீசன். வாட்? ஒன் ரீசனா? என்ன ரீசனுக்காக இங்கே வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஷியோர் மேம், என்னோட அண்ணன் பையனுக்காக தான். புரியலை. என் அண்ணன் பையன், அவனுக்காக தான். எனக்கு அவன் கூட இருக்கணும், அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காக தான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமோ? அதனால தான் பிஜி எடுத்திருக்கீங்களோ? ஆமாம் மேம், குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள கேர் பண்ணுறது,
அவங்க பேசுறது, அவங்க கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்க கூட பேச்சு கொடுக்கறது, அதுக்கு அவங்க கொடுக்குற பதில் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் மழலை சொற்கள்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் மேம் எம்பிபிஎஸ்ல நான் பிஜி எடுத்து படித்தேன். ரொம்ப நல்ல விஷயம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் டாக்டர் விஜய் அவர் ஒரு ஆப்ரேஷனில் இருக்கார். ஸோ இன்னைக்கு அவரை உங்களால் பார்க்க முடியாது. அதனால தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். ஏன்னா நான் இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டர், அதாவது அசிஸ்டன்ட் சீஃப் டாக்டர். ஓகே மேம். அப்போது நான் என்னையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறது? நான் சொன்னால் இப்போவே ஜாயின் பண்ணிடுங்கன்னு தான் சொல்லுவேன். பட் நீங்கள் நாளையிலேருந்து வந்தால் போதும். ஆக்சுவலாக உங்களை நான் இன்டர்வியூ பண்ணவே தேவையில்ல. பட் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ். விஜய் சார் நீங்கள் வந்ததும் உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொன்னாங்க. பட் என்னோட கிளாரிஃபிகேஷனுக்காக ஒரு இன்டர்வியூ, அவ்வளோதான். இட்ஸ் ஓகே மேம். என்னதான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுல ஒன்றும் இல்லை. உங்கள் கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, சுவாரஸ்யமாகவும் இருக்குது. நாளையிலேருந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ மேம். கண்டிப்பாக. அனன்யா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? மேம், எனக்கு கல்யாணம் ஆகலை. நான் யாரையும் லவ் பண்ணல. வீட்டில் சொல்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனால் இப்போ யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். தயவு செஞ்சு மேம் உங்கள் மைண்டில் இருக்கிற அந்த ஆசையை மட்டும் விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் கேட்குறத வச்சு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பையன் இருக்காங்க, அவங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. பட் எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அனன்யா, எப்படி கண்டுபிடிச்சேன்னு நான் சொல்லவே இல்லை. மேம், இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அங்கே இருக்கும்போதும் நிறைய டாக்டர்ஸ்மே இதுமாரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி கேட்டிங்களா? அதான். உள்ளுக்குள்ளே ஆசை இருந்தது தான். பட் நீ சொன்னதுக்கப்புறம் நான் ஒன்றும் வற்புறுத்த மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஆனால் அனன்யா, உன்னோட லைஃப் பார்ட்னர் உனக்கு ஏற்ற மாதிரி தான் கிடைப்பாரு. பார்க்கலாம். என்ன வேம்புலிங்கம், நீ இவ்வளோ சீக்கிரம் மாட்டுவேன்னு எதிர்பார்க்கல. போலீஸு போலீஸு, உனக்கு இன்னும் இந்த வேம்புலிங்க பத்தி முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன். யாருக்கு? எனக்கு உங்களை பத்தி முழுசா தெரியல. சந்தையில காய் லோடு வந்துச்சுன்னா கீழே அங்கங்க விழுந்து கிடக்கிற காயை எல்லாத்தையும் பொறுக்கி ரோட்டுல வித்துட்டு இருந்த. அப்புறம் அங்க இருக்கிற சின்ன சின்ன பசங்க கூட சேர்ந்துக்கிட்டு கீழே விழுந்த காயை தான் வித்துட்டு இருந்தேன்னு பார்த்தா, அப்புறம் அதுக்கு மேல போய் நைட்டோட நட்டா குடோன்ல இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் திருடி அதை வித்துட்டு இருந்தேன். சரி, ஏதோ சின்ன பிள்ளை, அறியாத பிள்ளை, காய்கறி கீழே கடந்து வித்துட்டு இருந்தான். அப்புறம் அதை திருடி விற்கிறான். சரி போனா போட்டும், பொழைச்சு போட்டுன்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கேஸை டீட்டெயிலா உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது, நீ காய்கறி மட்டும் விற்கல, கஞ்சாவும் சேர்த்து விற்கிறன்னு. ஏண்டா மார்க்கெட்ல அவ காய்கறி எல்லாம் வித்துட்டு கிடந்தா, நீ காய்கறிக்குள்ள வச்சு கஞ்சா வித்துட்டு இருந்த. அப்புறம் அப்படியே படிப்படியா முன்னுக்கு வந்து கஷ்டப்பட்டு இந்த அப்படி சொல்லுவேன்னு நினைச்சியா? டி ஐயோகே பையலே, கஞ்சா வித்து ரவுடித்தனம் பண்ணி, அதுவும் எப்படி மார்க்கெட்ல ஒருத்தனை குத்தி கொலை பண்ணியிருக்க, அதுவும் அந்த வயசுலயே. அதை பார்த்து பயந்து மக்கள் எல்லாம் உன் மேல செம்ம பயத்திலையும் நடுக்கத்திலையும் இருந்திருக்காங்க. நீ அதை யூஸ் பண்ணி மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்க. கஞ்சா வித்த, சாரையை வித்த, அதுக்கப்புறம் கட்ட பஞ்சாயத்து, கொலை, ஆள் மாறாட்டம், வழிப்பறி, இப்பப்பா எவ்வளோ. பரவாயில்லையே, என்னை பத்தி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க. அது மட்டுமா, மெயின் மேட்ரு இப்போ அந்த பிசினஸ் தான் ரொம்ப அதிகமா போதாமே. அதான் சந்தன மரம் கடத்தல். வா, சூப்பர் சூப்பர், புட்டு புட்டு வைக்கிறியே. டேய், உன்னை பத்தி எல்லா டீட்டெயிலும் தெரியும்டா. உன்னை பத்தி மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருந்தவனுங்க பத்தி கூட எனக்கு நல்லாவே தெரியும். நான் போலீஸ்காரன்டா. உன்னை மாதிரி ஐயோக்கே போயிடுங்களெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு வச்சுப்போம். கோடிக்கணக்கான சரக்கு கடத்திட்டு போகும்போது கடத்தல், அதுவும் கோடிக்கணக்கான சரக்கு கடத்திக்கிட்டு ஈஸியா ஜாலியா போயிடலான்னு நினைச்ச. ஆனா பத்தியா, அன்னைக்குன்னு பார்த்து உன்னை பத்தி எவனோ போட்டு கொடுத்துட்டான். அது மேல இடத்துக்கு போயிடுச்சு. உன்னை எப்படியாவது பிடிச்சிடணும்னு எல்லாம் பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு எல்லாம் பக்காவா வச்சுட்டாங்க. ஆனா நீ எப்படியோ மோப்பம் பிடிச்சிட்டாத. எப்படிடா இவங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறது, சரக்க சேஃபா எடுத்துட்டு போறது அப்படின்னு யோசிச்சு வேலையை முடிச்சுட்டு அசதியில ஒருத்தரவன் வந்திருக்கான். நீ என்ன பண்ண? தினக்கூலிக்காரவங்க, யாரும் இல்லாதவங்க, பாவப்பட்ட குடும்பம். பாவம் அந்த பையன் தான் சம்பாரிச்சு அவன் அக்கா தங்கச்சில இருந்து அவங்க அம்மாயில இருந்து எல்லாத்தையும் காப்பாத்திட்டு இருந்தான். எப்பயும் போல வேலையை முடிச்சுட்டு ராத்திரி நேரம், அதுவும் சைக்கிள் மிதிக்க முடியாம மிதிச்சுட்டு வந்திருக்கான்.
ஆனா நீ தப்பிக்கணுங்கிறதுக்காக எங்களை எல்லாத்தையும் திசை திருப்பணுங்கிறதுக்காக அநியாயமா அந்த பாவப்பட்ட பையனை இன்னும் தெரியாத பையனை குத்தி கொலை பண்ணியிருக்க. அவனை கொன்னு கேஸ திருப்பி விட்டுருக்க. ஏண்டா டேய், உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? நீ தப்பிக்கணுங்கிறதுக்காக ஒரு அப்பாவி பையனை கொண்டிருக்க. ஆ என்ன நானா? இங்க பாரு, இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்ன தலையாட்டுன. நீ சொல்றதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. டேய், உன்னை எவிடன்ஸோட பிடிச்சிருக்கேன், என்கிட்டயே இல்லைங்கிறியா? இந்த கொலை நடந்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமா இந்த கேஸ்ல யாருக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. அதையும் மீறி ஏதாவது ஒரு ஆபீசர் இந்த கேஸ் எடுத்து நான் முடிச்சே ஆகுவேன்னு தேட ஆரம்பிச்சா நீ அவனுங்களுக்கு மிரட்டலை கொடுத்து உருட்டலை கொடுத்து ஏன் வேலையை விட்டே போக வச்சிருக்க. அதனாலதான் 2 வருஷமா நீ சந்தோஷமா வெளியில சுத்திட்டு இருந்திருக்க. ஆனா நான் மத்தவங்க மாதிரி கிடையாது, உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு. ட்ரை பண்ண, என்னை எப்படியாவது மிரட்டலான்னு ட்ரை பண்ண. ஆனா என்னை எவனாலையும் அசைக்க முடியாதுடா. நான் ராகவ், என்கிட்ட இருந்து எவனும் தப்பிக்க முடியாது. இங்க பார், என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்கு. இது வெறும் கொலை கேஸ் மட்டும் இல்ல, கடத்தல் கேஸும், அதுவும் கோடிக்கணக்கான சரக்கு. ஸோ இதுல 2 கேஸ், கடத்தல் கேஸ் அண்டு கொலை கேஸ். மொவன, உனக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட்டு போறதாவே இல்லடா. நீ பேசுறது எனக்கு ரொம்ப தமாசா தெரியுது. என்னடா தப்பிச்சிடலாம் நினைக்கிறியா? என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்படியா? காப்பாற்ற முடியாதா? சரி சரி. அப்புறம் என்ன, புது பொண்டாட்டி புது பையன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி பிள்ளை கூட சேர்ந்திருக்க போல. என்னடா குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டுறியா? சே சே சே, நான் போய் உங்களை மிரட்டுவேனா? போலீஸு இருந்த போலீஸ்லயே நீ தான் போலீஸ் தைரியமான ஆளு. எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல, நீ கண்டுபிடிச்சிட்டு பாரு. ஆனா என்ன பிரயோஜனம்? உன்னால நீ நினைச்ச மாதிரி என்னை எதுவும் பண்ண முடியாது. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நான் வெளியில போயிடுவேன். அதையும் பாக்குறேன்டா. நீ எப்படி வெளியில போறேன்னு நானும் பாக்குறேன். நீ இங்க வந்துட்ட, ஏன் இடத்துக்கு வந்துட்ட. என்னை மீறி நீ வெளியில போகவே முடியாது. இனி ஜென்மத்துக்கும் நீ இங்க தாண்டா. எதுக்காக கிட்ட வந்தானோ, எதை தேடி விட்டு போனானோ, விழுந்தாலும் நான் உடஞ்சே போயிருந்தாலும் நினைவு இருந்தாலே போதும், நிமிர்ந்திடுவேனே நானும். அடக்காதல் என்பது மாயவலை, சிக்காமல் போனவள் யாரும் இல்லை. சிதையாமல் வாழும் வாழ்க்கையே தேவையில்லை, தேவையில்லை, தேவையில்லை. அடக்காதல் என்பது மாயவலை, கண்ணீரும் கூட சொந்தமில்லை. வலியில்லா வாழ்வும் வாழ்க்கையே தேவையில்லை, தேவையில்லை, தேவையில்லை. என்னை மாற்றும் காதலே, என்னை மாற்றும் காதலே, இதையும் மாற்றும் காதலே, காதலே. ஒன்ன சத்து சத்துன்னு அடிய போட்டு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்னை மாற்றும் காதலே, எதையும் மாற்றும் காதலே, உனையும் மாற்றும் காதலே, காதலே. விளக்கமாறு பிஞ்சு விட நாய பிஞ்சு பாட்ட பாரு. அம்மா, எடி என்னடி பாட்டு படிச்சிட்டு நிக்க? காதலே மாற்றும் காதலே, ஏமாற்றும் காதலேவா? என்னடி பாட்டு இது? அம்மா, நானும் ரவுடி தான். ரவுடி தான், ரவுடி தனம் பண்ணிட்டு இருக்கியா நீ? எடி, அம்மா வந்தது ஏன்டின்னு சொல்ல. எடி, நீ நான் பேசிட்டு இருக்க, அவகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? ஏண்டி பாட்டடி படிக்க? என்ன பாட்டடி இது? அம்மா, நானும் ரவுடி தான். ரவுடியா? ரவுடியா நீ? அம்மா, படம் பேருமா, நானும் ரவுடி தான். அதுல லாஸ்ட் அந்த பாட்டு வருமா, விஜய் சேதுபதி நயன்தாராவை பத்தி ஜோகமா பாடுவாரு. அத நானும் ஜோகமா பாடினேன். பாடுற பாடு ஜோகமா பாட்டு. யாரு எந்தால பாட்டு போட்டும்? சின்ன பாட்டுடி இது. இங்க பாரு, 10வது பரிட்சை எழுதிருக்க. 10வதுல மட்டும் நீ பாஸ் ஆவல. அம்மா, கவலைப்படாத, நான் பாஸ் ஆயிடுவேன். பாஸ் ஆனா மட்டும் போதாது, மார்க் நல்ல மார்க் எடுக்கணும். அதிக மார்க் எடுக்கலன்னா தான் இருக்கு. பரிட்சை வந்ததுல இருந்து ஒரு வேலையும் செய்யறது இல்ல. திங்கிற தட்டையும் எடுத்து கலவறது இல்ல. எல்லாம் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன அலப்பு அலச்ச? பரிட்சை வரட்டும், ரிசல்ட் வரட்டும் வரட்டும். எம்பிட்டு மார்க் எடுத்துருக்கேன்னு பாக்குறேன். பாட்டு படிக்கிறானா பாட்டு, என்னை மாற்றும் காதலும் உன மாற்றும் காதலாம். இதுல அவளை பார்த்து
சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? வா மோய், உன் முகக்காரி என்ன பாட்டு பாடுற தெரியுமா? யாரு? அஞ்சலி, நீயா பாட்டு பாடின? இல்லப்பா, நான் பாட்டு பாடல, நண்டு தான் பாடுனா. உலக மகா நடிப்பா இருக்கு. அவ என்னத்துக்கு பாட்டு பாட போறா? ரெண்டாவது ஒன்று பெத்து வச்சிருக்கீங்களே, அதுதான். நண்டு மக்களே, என்ன பாட்டு பாடின? எதுக்கு அம்மாக்காரி இம்புட்டு கோவமா இருக்கா? எப்பா நானும் ரவுடி தான். மக்களே, நீ ரவுடி தான் எனக்கு தெரியாதா? பா நான் அத சொல்லலப்பா, நானும் ரவுடி தான். படத்துல விஜய் சேதுபதி சாரு நயன்தாரா மேம் பார்த்து கடைசியில ஒரு பாட்டு பாடுவாருப்பா, அதுதான்ப்பா பாடினேன். இது ஏதோ பாட்டு பாடியிருக்கா, அது ஜாலியா பாடிட்டு கிடந்திருக்கா, அதுக்கு ஏன் இம்புட்டு வெட்டு வர? ஆமா, விரட்டுறாங்க. என்ன பாட்டு பாடுறா தெரியுமா? 10வது படிக்கிறா, வாயில என்னென்னலாம் வருது. நண்டு மக்களே, என்ன பாட்டு பாடின? எதுக்கு அம்மாக்காரி இம்புட்டு கோவமா இருக்கா? எப்பா கடைசியில வருமா பாட்டு, அதான்ப்பா என்னை மாற்றும் காதலே, அதான்ப்பா பாடினேன். மாத்தும் உனைய மாத்தும். வாயில அருமணி வச்சு அறுக்குறலன்னா பாரு. சரி விடுடி, ஏதோ சின்ன பிள்ளை டிவில பாட்டு பார்த்துருக்கோம், அதை பாடிட்டு கிடந்திருக்கோம், அதுக்குன்னு வந்துட்டா. போ போ. வந்துட்டீங்களா? வந்துட்டீங்க. வரிஞ்சு கட்டிட்டு வாங்க சாப்பாட்டுக்கு. நீங்க வேணா பாருங்க, அடிச்சு சொல்றேன். உங்க சின்ன மவ இருக்கால, நீங்க வேணா பாருங்க. எந்த பையனையாவது நான் காதலிக்கிறேன்னு வந்து நிப்பா. ஏமா என்ன நீ என்ன வேணா கழுவி ஊத்து, நான் சந்தோஷமா வாங்கிக்கிறேன். ஆனா இதை மட்டும் சொல்லாதம்மா, எனக்கெல்லாம் எவனையுமே பிடிக்காது. நான் காலம் முழுக்க உன் கூடயே இருப்பேனே தவிர எவனையும் நான் கல்யாணம் கூட பண்ண மாட்டேன். இதுல எவனை நான் போய் காதல் பண்றது? பாத்தியா பாத்தியா எப்படி பேசுறேன்னு பாருங்க. ஏட்டி, சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம அவகிட்ட கல்யாணம் காதல்ன்ட்டு பேசிட்டு உட்காந்துருக்க. போட்டி போய் வேலையை பாரு. ஆமா, என்னைய திட்டுறது பாருங்க. ஏட்டி, வாய் அடக்கிட்டு உக்காந்துரு. பொம்பளை பிள்ளை மாதிரி முதல்ல உக்காரி. காலை தூக்கி சோப்பா மேல ஈத்து போட்டு உக்காந்துருக்கா. இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பாடிட்டு கடந்த வந்து திட்டிட்டுலாம் நிக்க மாட்டேன். சொன்ன மாதிரி அருமனை எடுத்து வாயை போட்டு அறுத்து விட்டுருவேன். ஐயோ போட்டி, திட்டிக்கிட்டே புள்ளியுல. சரி மக்களே, கோவப்படாத. இப்ப பாருப்பா, பாட்டு தானப்பா பாடினா, அதுக்கு பாருப்பா அம்மா என்னென்னலாம் பேசிட்டு போகுதுன்னு. சரி விடு மக்களே, அம்மா தானே, விடு. எதுக்குடி சிரிக்க? சிரிக்காதடி. எப்போ இவ்வளவு சிரிக்க வேணாம்னு சொல்லுங்க, எனக்கு கோவமா வருது. மக்களே, ஏன் மக்களே அவளை பார்த்து சிரிக்க? அவதான் கோவப்படுறாள். எனக்கு சிரிப்பு வருது. வரும் டி வரும். ஏன்டி அம்மா வந்தது நின்னது நீ பார்த்த தானே? வேணும்னே தானே சொல்லாம இருந்த? ஆமா, வேணும்னு தான் சொல்லல. ஆ வேணும்னு சொல்லலல. இருட்டி, என்னைக்காவது என்கிட்ட மாட்டுவல, அப்ப இருக்கு. போடி. எப்போ நான் அடிச்சு சொல்றேன், அம்மா இப்ப என்ன பார்த்து சொல்லிட்டு போன வார்த்தையை நான் பண்ண மாட்டேன், ஆனா இவ பண்ணுவா. இப்பதான் இந்த நண்டு யாருன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நண்டு தேவலாத பேசுனேன்னு வச்சுக்கிய, நண்டு காலை உடைச்சு சூப் வச்சு குடிக்கிற மாதிரி உன் நண்டு காலை உடைச்சு விட்டுருவேன். ஆ ஏன் காலைய உடைப்பியா? உடடி உடடி பாப்போம். ஐயோ சண்டை போடாதீங்க. இல்லப்பா, இனிமே பொறுமையா இருக்க மாட்டேன் இந்த நர்மதா. ஏய் வாடி வாடி, ஒத்தைக்கு ஒத்தைக்கு இன்னைக்கு பாத்திரலாம், வாடி. ஓவரா பேசிட்டு இருக்க. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். என்ன மக்களே, ரொம்ப வலிக்குதோ? ஆமா பாட்டி, ரொம்ப தலை வலிக்குது, டயர்டா இருக்கு. என்னால எதுவுமே சாப்பிட முடியல, ஒரு மாதிரி இருக்கு. பத்தாததுக்கு சும்மா வாந்தி எடுத்துட்டு இருக்கேன். மாசமா இருக்கல சாமி, அப்படிதான் இருக்கும். கொஞ்ச மாசத்துக்கு தான், அப்புறம் சரியா போயிடும். ஆனா பாட்டி முடியல பாட்டி, தலை ரொம்ப வலிக்குது தெரியுமா? தலை வலிக்குதோ? ஓ ஆட்டக்கறி ஒரு டீ போட்டு எடுத்து வர சொல்லவா? ஆஹா வேணாம் பாட்டி, டீ குடிச்சா அதுவுமே ஒமட்டுது, எனக்கு அதுவும் பிடிக்கல. எனக்கு எதுவுமே சாப்பிட தோணல. சரிம்மா, கொஞ்சம் சுடு தண்ணியாவது வெத வெதன போட்டு எடுத்து வர சொல்லவா? சுடு தண்ணி குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும், வாந்தி கிண்டிலாம் வராது. இல்ல பாட்டி, அம்மா கிட்ட சொன்னனா, கொஞ்சமா வச்சு கொடுத்தாங்க, நான் குடிச்சிட்டேன். இப்போ வாந்திலாம் வரல, நல்லா தான் இருக்கு. ஆனா தலை மட்டும்தான் ரொம்ப வலிக்குது. ஒண்ணும் இல்ல சாமி, அதெல்லாம் சரியா போயிடும். கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். ஏனி அடுத்த வாரம் தானே பாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்? ஆமா சரஸ், அடுத்த வாரம் தான் வர சொல்லியிருக்காங்க. அடுத்த வாரம் கூட்டிட்டு போகணும். ஏனி ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்கிட்ட பாப்பாவுக்கு இந்த தலைவலி அப்புறம் இந்த வாந்தி இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு மாத்திரை கேட்டு பாப்போமா? என்ன சரஸ் நீ நம்மளாம் புள்ள பெக்காததா? நம்ம மாசமா இருக்கும்போது இப்படி தானே இருந்தது. எல்லாத்துக்கும் மாத்திரை திங்க முடியுமா? கொஞ்சம் மாசம் கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் போக போக எல்லாம் சரியா போயிடும். எல்லாத்துக்கும் மாத்திரை சாப்பிடணும்னா எப்படி? இல்லக்கா, பாவம் புள்ள ரொம்ப கஷ்டப்படுறா. என்ன சரஸ்வதி, 2 புள்ள பெத்துட்ட, புள்ள பெக்கிறது ஈஸியோ? இல்லக்கா, புள்ளைய பார்க்க புள்ள பாசம் நமக்கு இருக்கும் தான், அதுக்குன்னு நம்மளும் பிள்ளையெல்லாம் பெக்கலையா? அப்படித்தான் இருக்கும், அதுக்கெல்லாம் என்ன பண்றது? என்ன அமிர்தா என்னத்துக்கு கிச்சன் பக்கம் போயிட்டு இருக்கா? ஆமா, இவ என்னத்துக்கு அங்க போறா? இவளுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லையே. சரி வா, என்னன்னு போய் கேட்போம், ஏதாவது வேணும்னா இருக்கும்.
மீனுக்குட்டி அத்தை சொல்லுங்க அத்தை. என்னம்மா அடுப்புங்கிற பக்கம் ஏண்டி ஏதாவது வேணுமா எங்க கிட்ட சொல்லலாம்ல நீ என்ன பண்ண வந்த மா காஃபி போட வந்தமா. எது காஃபி போடவா மீனுக்குட்டி இது உனக்கு காஃபி போட தெரியுமா நீ சுடுதண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டியே குக்கர் வெடிச்ச பாவம் அன்னைக்கு புஷ்பாக்கா மட்டும் அன்னைக்கு தப்பிக்கல அம்பிடுதான் இந்நேரம் குடும்பத்தோட ஜெயில இருந்திருப்போம் மா அது தெரியாம பண்ணிட்டேன், அதுக்குன்னு அப்படியே இருப்பாங்களா? மீனுக்குட்டி யாருக்கு மக்களே காப்பி போடுற உனக்கா ஏண்டி உனக்கா ஏன் தலைவலிக்குதோ இல்ல எனக்கு இல்ல, மாமாவுக்கு போடலான்னு. என்ற புருஷனுக்கா ஆ இல்லத்த. ஏண்டி எங்க அண்ணனுக்கு இல்லைன்னா வேற யாருக்கு போட போற மா ஏன் மாமாவுக்குமா? விக்ரம் மாமாவுக்கு. ஏன் புருஷனுக்கு காஃபி போட போறேன். வேலையில இருந்து வந்துட்டார்ல, சாயந்தரம் ஆனா காஃபி குடிக்க மாட்டாரா? அவர் மேல ஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்காரு, அதான் காஃபி போடலான்னு வந்தேன். ஏடி என்ன காரியம் பண்ண பார்க்க போற என் புள்ள பாவம் மீனுக்குட்டி இந்த விஷயத்துல நானே உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது போல மீனுக்குட்டி என் புள்ள உண்மையாலுமே பாவமா விட்டுறேன் காப்பி தானே கூட நான் போட்டு தரேன் அத்தை ஏன் புருஷனுக்கு நான் போடுறேன். எத்தனை நாளைக்கு தான் நீங்களே போட்டு தருவீங்க? உங்க புருஷங்களுக்குலாம் நீங்க தானே போட்டு தரீங்க. அப்படி ஏன் புருஷனுக்கு நான் போட்டு தந்துக்கிறேன், எனக்கு போட தெரியும். ஏட்டே இங்க பாரு உனக்கு ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது காப்பிலாம் வேணாம் பாவம் புள்ள அதெல்லாம் எனக்கு போட தெரியும். நீங்க முதல்ல வெளியில போங்க, எனக்கு என்னென்ன பண்ணணும்னு மறந்தே போகுது. மீனுக்குட்டி அத்தை சொல்றோம்ல குடுமா நான் காப்பி போட்டு தரேன் நீ அவன்கிட்ட போய் கொடு நீ போட்டதாவே சொல்லி கொடு இன்னைக்கு நான் காஃபி போட தான் போறேன், என் புருஷனுக்கு கொடுக்க தான் போறேன். நீங்க ரெண்டு பேரும் இப்ப வெளியில போறீங்களா இல்லையா? அண்ணி வேற வழி இல்ல அவன் தலையில இன்னைக்கு என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடக்கட்டும் வா போவோம் பாவம் அண்ணி நமக்கு தெரியுது இவளுக்கு தெரியலையே போங்க, எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. போறோமா போறோம் பார்த்து பார்த்து காப்பி போட்டு எடுத்துட்டு வாமா சரிங்க தா, உங்களுக்கு வேணுமா என்ன? ஐயோ சாமி எங்களுக்குலாம் வேணாம் நீ அதுவும் புருஷனாவது அண்ணி வாங்க ஆமா ஆமா இதுல என் உயிரை நான் காப்பாத்திக்க நினைப்பேன் நீ அதுவும் புருஷனாவது சரஸ் வா ஓடிடலாம் போயிட்டாங்களா? ஒரு காஃபி போட விடுறாங்களா? எனக்கு என்ன காஃபி போட கூடமா தெரியாது. என் புருஷனுக்கு நான் காஃபி போடணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு கூட இங்க பாரு. விக்ரம் உனக்காக நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரஸ் அண்ணி எனக்கு பயமா இருக்கு புள்ள வர வரான் மா நான் வந்துட்டேன், காஃபி எடுத்துட்டு வாங்க. அண்ணி புள்ள பாவம் பார்க்கவே கஷ்டமா இருக்கு என்ன பண்றது இன்னைக்கு அவன் தலையில எழுதியிருக்கு வந்துட்டா காஃபி வர எப்படி போட்டான்னு தெரியலையே மாமா அமிர்தா என்ன நீ காஃபி எடுத்துட்டு வர? உள்ள 2 பேரும் வேலையா இருக்காங்களா? உங்ககிட்ட கொடுத்து அமிச்சிட்டாங்களா? நான் தான் உங்களுக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அமிர்தா நீ காஃபி போட்டியா? ஆமா மாமா, உங்களுக்காக நானே காஃபி போட்டேன். பிடிக்கிறீங்களா? விக்ரம் வேணாண்டா வேணாம் அதை மட்டும் குடிச்சிடாத மாமா குடு. போச்சு என் புள்ள இன்னைக்கு என்ன கதியில் ஆக போறானோ தெரியல ஏன் சரஸ்வதி காபி வாசலாம் அடிக்குதுல அடிக்காம இருக்காதா நீ காஃபி பவுடர் போட்டாலே காஃபி வாசம் அடிக்குமே ஏன் நீ நான் வேணா ஓடி போய் தெரியாம காப்பியை தட்டி விட்டுறதா மாமா காஃபி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அண்ணி நல்லா இருக்குங்கிறான் எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு ஒருவேளை நடிக்கிறானோ அண்ணி உங்களுக்கு தெரியாத விக்ரம பத்தி பிடிக்கலன்னா மூஞ்சுக்கு முன்னாடி சொல்லிடுவான் ஆமா ஆனா உண்மையாலுமே நல்லா இருக்குமோ அன்னி காஃபி வாசலாம் வந்துச்சுல அப்ப புள்ள காப்பி போட கத்துக்குச்சு போல ஆனா எனக்கு இன்னமும் நம்பிக்கை இல்ல ஆமாத்த மீனுக்குட்டி தான் காப்பி போடுது மா நாங்க எவ்வளவு சொல்லி பாத்துறோம் கேட்க மாட்டேன்டா அதான் ஒண்ணும் ஆகாது அதான் அவன் குடுத்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றானே நல்லா இல்லனா இந்நேரம் துப்பிருப்பால மா அதெல்லாம் அப்படி கிடையாது விக்ரம் பத்தி தெரியும்ல நாங்களே சில நேரம் சமையல சொதப்புனா மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிடுவான்ல ஆமா அவன் அப்படியே மாமனாருக்கு மாதிரி அந்த ஆள் அப்படிதான் என்னதான் ருசியா சமைச்சாலும் ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிடுவான். அதே மாதிரி தான் இவனும். அம்மா அண்ணன் பாவம் என் புள்ள பாவம் என்ன டீ வேலைலாம் செய்யற போல? ஏண்டா எனக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாதா என்ன? நீ என்னைக்கு இந்த வீட்ல வேலை பார்த்திருக்க? கௌதம் காஃபி குடிக்கிறியா? காஃபியா? சரி குடு, எனக்கு இன்னைக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு. ஐயோ என் புள்ள ஐயோ என்ன ஆக போதுன்னு தெரியலையே அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, அன்னி போட்ட காஃபி எப்படி இருக்குன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். என்னடி சொல்ற? மா கொஞ்ச நேரம் இருமா, தெரியும் பாரு. அமிர்தா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். சரி. என்ன மாமா? ஒன்னும் இல்லடா ஒன்னும் இல்ல. அடடடா
காஃபி வாசம் இன்னைக்கு தூக்குதே. யாரு காஃபி போட்டான்னு தெரியல, ஆனா நல்ல மனம். காஃபி நல்லா இருக்கும் போலயே. ம், ம். பு, பு, பு. ஐயோ அம்மா. கௌதம், காஃபி நல்லா இருக்கா? ஏடி, இந்த கருமத்தை போட்டது யாரு? ஏண்டா, நான் தான் போட்டேன். எது, நீ போட்டியா? ம், ஆமா, நான் தான் என் புருஷனுக்காக காஃபி போட்டேன். ஆ, அடி பாவி. ஏண்டி, குடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டேன் நீ தான் காஃபி போட்டேன்னு? ஏண்டா கத்துற? ஏன் காஃபி நல்லா இல்லையா? ஐயோ அம்மா. உன் காஃபி உன் மூஞ்சி மாதிரி இருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கா? நான் ரசமா இருக்கு. ஏண்டி, எல்லாரும் பாலில் காஃபி போடுவாங்க, நீ தயிரில் காஃபி போட்டு வச்சிருக்க. தயிரா? அப்ப அது பால் இல்லையா? ஐயோ, ஏண்டி தயிருக்கும் பாலுக்குமே வித்தியாசம் தெரியல. உன்னை எவன்டி போய் காஃபி போட சொன்னது? ஐயோ அம்மா. நதுதானா திரணனானா இது தயிர்ல காப்பியா? சரஸ்வதி, அன்னி சத்தியமா தயிர்ல இன்ன வரைக்கும் நான் காபி போட்டதே இல்ல. அதெல்லாம் சரி, என் புள்ள எப்படி இந்த காபியை குடிச்சிட்டு போனா? அதுக்கு பேரு தான் லவ். உங்க பிள்ளைக்கு உங்க மீன் குட்டி மேல லவ் வந்துருச்சு. அதான் விஷத்தையே குடிச்சாலும் ஒண்ணு சொல்லாம சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. பாவம் ரூம்ல போய் எவ்வளவு கஷ்டப்படுதோ. டேய், நீ போய் சொல்லாத. மாமாலாம் குடிச்சாரு, நல்லா இருக்குன்னு தான் சொன்னாரு. அடி போடி, அந்த ஆளுக்கு உன் மேல லவ்னால நீ என்ன கொடுத்தாலும் வாங்கி குடிப்பாரு. அதுக்குன்னு நாங்களும் குடிப்போமா? கொலை பண்ண பாத்துட்டா. இங்க பாருடி, அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். இன்னொரு தடவை நீ கிச்சன் பக்கம் போய் காபி போடுறேன் தயிர் போடுறேன்ட்டு போன அம்பிட்டுதான் பாத்துக்க, கெட்ட கோவம் வந்துடும். தயிர்ல காபி போட்டு கொடுக்குறா. பாவம் அந்த மனுஷன் ரூம்ல போய் என்ன கெதியில கிடக்குறாரோ. பத்தாததுக்கு கிளாஸ்ல ஒரு சொட்டு மிச்சம் இல்லாம தயிர் காப்பியை குடிச்சிட்டு போயிட்டாரு. கௌதம், போட்டி அங்காண்ட கண்ணு முன்னாடி நிக்காத. ஒரு வாய் தானே குடிச்சா என்ன வயிறு கலக்குது. உன்னை வந்து வச்சுக்கிறேன் இரு. கௌதம் டேய், அப்ப உண்மையாவே காஃபி நல்லா இல்லையா? விக்ரம். என்னாச்சு? ஏன் விக்ரம், நான் தான் காஃபி ஒழுங்காவே போடலல்ல. நல்லா இல்லைன்னா வச்சிட வேண்டியதானே, எதுக்கு ஃபுல்லா குடிச்சா? யார் சொன்னா? காஃபி நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. போய் சொல்லாத. கௌதம் அந்த காஃபியை குடிச்சான். குடிச்சிட்டானா? உயிரோட இருக்கானா இல்லையா? விக்ரம், காஃபி தான் நல்லா இல்லல, எதுக்கு குடிச்ச? ஏய், ஃபர்ஸ்ட் டைம் எனக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்க. குடிச்சதுமே ஒரு மாதிரி இருந்துச்சுதான். ஆனா நீ சிரிச்ச முகத்தோட நின்னுட்டு இருந்தியா? உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, அதான் குடிச்சிட்டு வந்துட்டேன். சாரி, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன். சரி சரி. ரொமான்ஸ் கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுக்கலாமா? ஏன்? நீ போட்ட தயிர் காஃபி வேலையை காட்டுது. கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேனே. ஏய், என்ன பண்ற? ஏன் என்ன பண்றேன்னு தெரியலையா? நல்லாவே தெரியுது. முதல்ல எழுந்திரி. முடியாது, எழுந்திருக்க முடியாது. என்ன பண்ணுவ? என்ன என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் பண்ண மாட்டேன், ஒழுங்கா எழுந்திரி. முடியாதுன்னு சொல்றேன்ல, நான் எழுந்திருக்க மாட்டேன். எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். என்ன முடிவு? நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. அதான் சாரி கேக்குறேன்ல, மன்னிக்கலாம்ல. எத்தனை நாளைக்கு தான் இப்படி தள்ளியே வைக்கிறதா? உன்னெல்லாம் மன்னிக்க முடியாது. நீ பண்ணது ஒன்றும் சாதாரண தப்பு கிடையாது. தெரியும், ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்குன்னு இப்படி மன்னிக்காம இருந்தாலே நல்லாவா இருக்கு? மன்னிக்கிறவங்க தான் பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. நீங்க ஏன் சின்ன பிள்ளையாவே இருக்கீங்க? சாரி, மன்னிக்கலாம்ல. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டுறதுக்கு நான் ஒன்னும் முன்னாடி இருந்த ராகம் கிடையாது. தெரியும். அப்ப போலீஸ் இல்ல, இப்ப போலீஸ். என்ன தெளிவா பேசுறங்கிற நினைப்பா உனக்கு? எழுந்திரடி. முடியாது, நான் இங்கதான் உட்காருவேன். எனக்கு இங்க உட்கார்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்புறம் யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு என்ன இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க போனல, அப்ப தெரியலையா இந்த இடம் உனக்கு மட்டும்தான் சொந்தம்னு? அது ஏதோ புத்தி கிட்டத்தனமா பண்ணிட்டேன். அதுக்குன்னு சும்மா சும்மா அதையும் சொல்லி காமிப்பீங்களா?
காட்டு வண்டி சொல்லி காட்டு வண்டி நான் சொல்லி காட்டுக்கிட்டே இருப்பேன் எழுந்துடுறீ. ஐயோ போயா, நான் தான் சொல்றேன்ல எழுந்திருக்க மாட்டேன்னு. நான் இங்கதான் இருப்பேன். எது யோவா? ஆ, ஏதோ ஒரு ஃப்ளோல வந்துருச்சு, விட்டுருங்க. சாரி மாமா, சாரி மாமா. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் மாமா, எனக்கு அது நல்லாவே தெரியுது. ஆனா இனிமே அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன் மாமா. மன்னிச்சிரு மாமா. உன் மைமால மைமா தப்பு பண்ணிட்டேன்னா அதுக்குன்னு இப்படி கோச்சிக்கிட்டு பேசாம இருந்தா மைமாவுக்கு கஷ்டமா இருக்குல்ல. மைமாவை மன்னிச்சிரேன். அது சும்மா அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆதி இங்க வா. எது உனக்கு அப்பாவா? டேய், இவர் என் புருஷன் மேல நான் உட்கார்ந்திருக்கேன், உனக்கு என்ன? போடா, நான் என் புருஷன் மேல உட்கார்ந்திருக்கேன், உனக்கு என்ன? நானும் நகர மாட்டேன், நீ போ. டேய், எனக்கு ஃபர்ஸ்ட் புருஷன், அதுக்கப்புறம் தான் உனக்கு அப்பா. எனக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமை, நீ போ. முடியாதுடா, எழுந்திருச்சு போக முடியாது. இவரு எனக்கு புருஷன், அதுக்கப்புறம் தான் உனக்கு அப்பா. நான் எழுந்திருக்க மாட்டேன், என்ன பண்ணுவேன்? உங்க அப்பா கூப்பிட்டா உடனே உனக்கு சப்போர்ட்டுக்கு வந்துருவாரா? இன்னைக்கு யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாரு. நானும் இந்த இடத்த விட்டு எழுந்திருக்கிறதா இல்ல. நீ என்ன பண்ற நானும் பாக்குறேன். ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்க. டேய், அம்மாவே அடிக்கிற. நீ என்ன பண்ணாலும் சரி, நான் எழுந்திருக்க மாட்டேன். ஏன் புருஷன், நான் அவர் மடியில தான் உட்காருவேன். போடா. டேய் டேய் டேய், என்ன பண்ற? ஆதி கீழே விழுந்துடாத. ஆதி, என்ன சிரிக்கிறீங்களா? டேய், எதுக்கு இப்படி தள்ளி விட்டா? ஆமா, வலிக்கும். ஆமா ஆமா, என் பிள்ளைய தவிர வேற யாரும் என் மடியில வந்து உட்கார கூடாது. அதுவும் மூளை இல்லாதவங்க என் பக்கத்துல வரவே கூடாது. அட்டி வாங்க போறேன். ஓய் என்ன? தூர தூக்கி போட்டுரும். செல்லம், நம்ம என்னத்துக்கு அந்த பொய்க்காரி கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு? அவ பொய்க்காரி, நடிப்புக்காரி, அவகிட்ட எல்லாம் பேசக்கூடாது. உனக்கு இருக்குடி, இங்க வந்ததுல இருந்து ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. உனக்கு இருக்கு ஒரு நாள். ஏய், நான் இல்லாத நேரம் பார்த்து என் பிள்ளை மேல கைய வச்ச உன்னை அவ்வளவுதான். ஓவரா பண்றீங்க, பாத்துக்கிறேன். இந்த மதுவை தேடி வருவீங்க ரெண்டு பேரும், அப்ப இருக்கு. அவ கிடக்குறா, நம்ம எதுக்காகவும் அவளை தேடி போக கூடாது. நம்மளே பாத்துக்கணும், என்ன? இருடா, என் தம்பி கிட்டே சொல்றேன். அப்படி சொல்லி செல்லம். அவங்க தம்பினா பயந்துருவோமா? அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துட்டு இப்பெல்லாம் ரொம்ப கலாய்க்கிறீங்கல்ல. பாத்துக்கிறேன், எனக்கு ஒரு காலம் வரும்.